கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே இந்த மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் நிறைந்த செப்டம்பர் மாதம் இந்த 10ஆம் நாள் செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இறைவா, காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையா எங்களை காத்து வழிநடத்தினீர், ஆசீர்வதித்தீர். இந்த புதிய நாளை தந்திருக்கிறீர் ராஜா. அந்த நாளின் உடைய இறை செய்தியை எங்களுக்கு தார். அடியனை மறைத்து கொள்ள நீர் பேசு ராஜா. நாளின் ஆடர் பாடல் வேலை, ஜெப வேலையை எங்களுக்கு ஆசீர்வதி. இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் இந்த இறை செய்தி ஆசீர்வாதமாக இருக்கும். இறை மைந்தன் இயேசு கிறிஸ்துவின் வழியை ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். காலை வேளையில் நாம் 620வது பாடலாகிய இருள் சூழும் காலம் இனி வருதே, அருள் உள்ள நாட்கள் பயன்படுத்தும் என்ற பாடலை சாரோடு இணைந்து பாடுவோம். 620வது பாடல். இருள் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும். இருள் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும். திறவுண்ட வாசல் அடைபடும் முன், நொறுங்கொண்ட மனதாய் முன் செல்வார் யார்? திறவுண்ட வாசல் அடைபடும் முன், நொறுங்கொண்ட மனதாய் முன் செல்வார் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். தரிசு நிலங்கள் அநேகம் உண்டு, தரிசனம் பெற்றோர் நீர் முன் வருவீர். தரிசு நிலங்கள் அநேகம் உண்டு, தரிசனம் பெற்றோர் நீர் முன் வருவீர். பரிசாக இயேசுவை அவர்களுக்கும் அளித்திட அன்பினால் எழுந்து செல்வீர். திறவுண்ட வாசல் அடைபடும் முன், நொறுங்கொண்ட மனதாய் முன் செல்வார் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். எத்தனை நாடுகளின் நாட்களில் கர்த்தரின் பணிக்கு தான் கதவடைத்தார். எத்தனை நாடுகளின் நாட்களில் கர்த்தரின் பணிக்கு தான் கதவடைத்தார். திறந்த வாசல் இன்று உனக்கெதிரில் பயன்படுத்தும் மக்கள் ஞானவான்கள். திறவுண்ட வாசல் அடைபடும் முன், நொறுங்கொண்ட மனதாய் முன் செல்வார் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். விசுவாசிகள் எனும் கூட்டம் உண்டு, அன்பு ஒன்றே
அவர் நடுவில் உண்டு. விசுவாசிகள் எனும் கூட்டம் உண்டு. அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு. ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் என்று வேண்டும். தீர உண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்கொண்ட மனதாய் முன் செல்வார் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே. காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே. காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம் விசுவாசிகளே. இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம் விசுவாசிகளே. நம்மிடை உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆக்கிடுமே. தீர உண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வார் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே. காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே. காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே இந்த காலை வேளையிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது தீர்க்கர் ஏசாயாவின் புத்தகம் 50ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 9 வரை உள்ள வசனங்களிலே அடங்கியிருக்கின்ற இறை வார்த்தைகளை நாம் வாசித்து தியானிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த பகுதி சிறையிருப்பில் இருக்கும்போது எழுதப்பட்டதாக நம்ம பார்க்கின்றோம். இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனிய சிறையிருப்பில் மிகுந்த துன்பங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவிக்கிற சூழ்நிலையில் குடும்பங்களை பிரிந்து, பிள்ளைகள் பெற்றோர்களை பிரிந்து, பெற்றோர்கள் பிள்ளைகளை பிரிந்து, கணவன் மனைவியை பிரிந்து, மனைவி கணவனை பிரிந்து, எல்லோரும் தேசத்தை பிரிந்து, ஆலயத்தை பிரிந்து, குடும்பங்களை எல்லாம், உறவுகளை எல்லாம், நண்பர்களை எல்லாம் பிரிந்து மிகுந்த மனபாரத்தோடு மன வலியோடு வாழுகின்ற இந்த நேரத்தில் எல்லாரும் கடவுளை நோக்கி பார்க்கிறார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு விடுதலை கிடைக்காதா? எங்களுடைய முன்னோர்களைப் போல நாங்கள் எகிப்தில் இருந்தோமே, அதே போல் எங்கேயும் இருந்து விட நேரிடுமோ என்கின்ற கேள்வியெல்லாம் அவங்க மனசில் எழுகிறது. அப்போ கடவுள் தீர்க்கர் ஏசாயாவை கொண்டு அவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை கொடுத்து, இல்லை நிச்சயமாக நான் உங்களுக்கு விடுதலை தருவேன், உங்களுக்கு வாழ்வு அளிப்பேன் என்று சொல்லி அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்கிற ஒரு பகுதி தான் இந்த பகுதி. அதான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் தம் ஊழியரின் ஒப்படைப்பு, த லார்ட்ஸ் ஹெல்ப் இன் டைம்ஸ் ஆஃப் சஃபரிங் என்று இதுக்கு ஆங்கிலத்தில் தலைப்பு கொடுக்கலாம் இல்லையா? ஆண்டவர் தம் ஊழியரின் ஒப்படைப்பு அல்லது உதவி, த லார்ட்ஸ் ஹெல்ப் இன் டைம்ஸ் ஆஃப் சஃபரிங். துன்பங்களின் நேரத்தில் ஆண்டவருடைய உதவி என்று நாம் பார்க்கிறோம். இந்த பகுதி ஒரு உற்சாகப்படுத்துகிற, எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கையை கொடுக்கிற ஒரு பகுதி. கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லா துன்ப நிலைகளிலும், கஷ்டங்களிலும், நம்முடைய வாழ்வின் எல்லா எல்லைகளிலும் இருக்கிறார்
என்பதை இந்த பகுதி நமக்கு தெளிவாய் விளக்கி கூறுகிறது. அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, நிறைய நேரங்களிலே நாம் என்ன யோசிக்கிறோம்? கடவுள் நம்மோடு இருக்கிறாரா? கடவுள் நம்மோடு வாழுகிறாரா? நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற கவலைகளை, கஷ்டங்களை, துன்பங்களை எல்லாம் எடுத்து போடுகிறாரா என்ற ஒரு பெரிய கேள்வியோடு இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, உண்மைதான், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் அவருக்கு பேரு இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். கடவுள் நம்மோடு இருப்பதுதான் அவருக்கு ரொம்ப பிரியம். அதனால்தான் உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே மனிதருக்குள் சமாதானம், மனுஷர் மேல் ஆண்டவருக்கு பிரியம் என்று சொல்லி அன்றைக்கு தேவ தூதர்கள் ஆண்டவரை போற்றினார்களே. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மோடு இருப்பதை விரும்புகிறவர். அதான் இங்க பார்க்கிறோம். இப்போ 4:5 நம்ம பார்க்கிறோம், நலிந்தவனை நல் வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். பாருங்க, கடவுளுடைய அழைப்பு அல்லது ஆசீர்வாதம் எப்படி இருக்குது பாருங்க. நலிந்து போனவனை, வாழ்க்கையில சோர்ந்து போனவனை ஊக்குவிக்கின்ற வார்த்தையாக அவருடைய வார்த்தை இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நிறைய வார்த்தைகள், நிறைய கஷ்டங்கள் வருகிற போது இன்னைக்கு ஊக்குவிக்கிற வார்த்தைகள் இருக்கிறதா? மோட்டிவேஷனல் ஸ்பீச் இருக்கிறதா என்று சொன்னால் மிக மிக குறைவுதான். சமீபத்தில் கூட ஒரு பள்ளிக்கூடத்தில் மோட்டிவேஷனல் ஸ்பீச் என்ற பெயரில் தேவையற்ற காரியங்களை ஒருவர் பேசினதாகவும் அவரை காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்ததாகவும் நம்ம செய்தி பார்க்கிறோம். கடவுள் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற நல் வாய்ப்பை அவங்க மிஸ் பண்றாங்க. மாணவர்களுக்கு நல்ல வாக்கை சொல்லி அவர்கள் எதிர்காலத்தில் நல்ல பிள்ளைகளாய், தலைவர்களாய் ஊக்குவிக்கின்ற பேச்சாற்றல்கள் உள்ளவர்கள் இன்றைக்கு இல்லை, மிக மிக குறைவுதான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நலிந்தவனை நல் வாக்கால் உற்சாகப்படுத்துகிறேன். ஆமென். அதான் சொல்றார், கற்றோனின் நாவை எனக்கு தந்திருக்கிறார். கல்வி அறிவு படித்த அல்லது கல்வி அறிவு இருக்கின்ற நாவை நான் பெற்றிருக்கிறேன் சொல்ல. The Lord gives the prophet the tongue of a teacher to sustain the weary with the word. நல் வார்த்தை சொல்லுவது வேதம் சொல்லுகிறது. ஏற்ற வார்த்தையில் சொல்லுகிற வார்த்தை அது வெள்ளி தட்டில் வைத்த பொற்பழங்களுக்கு சமம் இல்லையா? அப்போ ஏற்ற நேரத்தில் நல்ல வார்த்தைகளை நாம் பேசணும். நிறைய நேரத்தில் தேவையற்ற வார்த்தைகளை நம்ம பேசுகிறோம், தேவையற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இந்த நாவு பொல்லாததான ஒரு நாவு இல்லையா? நிறைய நேரத்தில் மக்களை கோபப்படுத்துகிறது, தேவையற்ற காரியங்களெல்லாம் பேசி மற்ற மக்களை அது கொளுத்தி விடுகிறதா இருக்கு. யாக்கோபுல வாசிக்கிறோம், நாவு நெருப்புக்கு சமம் என்று நாம் பார்க்குறோம். இது காட்டையே எப்படி ஒரு சின்ன சின்ன தீக்குச்சி கொளுத்தி விடுகிறதோ அது போல எல்லாரையும் கொளுத்தி விடுகிறதா இருக்கிறது என்று யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதை தான் ஆண்டவர் சொல்லார். நீங்கள் எப்படி பேசுறீங்க, நீங்கள் மற்றவர்கள் இடத்துல எப்படி உரையாடி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை யோசியுங்கள் என்று சொல்லுகிறார். ஏன்னா கற்றோனின் நாவை, கல்வி கற்றவருடைய நாவை நமக்கு தருகிறார். காலைதோறும் அவர் நம்மை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் செவி கொடுக்க செய்கின்றார். நீங்க படிச்சவங்க மாதிரி செயல்படுகின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார், நான் கிளர்ந்து எழவில்லை என்று சொல்லுகிறார். விலகி செல்லவும் இல்லை, அடிப்போருக்கு என் முதுகையும்
தாடியையும் பிடுங்குவோருக்கு என் தாடையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கு என் முகத்தை நான் மறைக்கவில்லை. காரி உமிழ்வோருக்கு மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாரை ஆக்கி கொண்டேன். இழி நிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவன் எவன்? நாம் இருவரும் எதிரெதிர நிற்போம். என் மீது குற்றச்சாட்டுபவன் எவன் என்று கேட்கிறார். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? அவர்கள் அனைவரும் துணியை போல் அற்றுப்போவார்கள். புழுக்கள் அவர்களை அழித்து. அதான் சொல்றார் 6:7. ட்ரஸ்ட் இன் காட்ஸ் சோவர்னிட்டி. கடவுளுடைய வல்லமையில பலப்படுங்கள், சத்துவத்தில் பலப்படுங்கள். The prophet trusts in God's sovereignty even in the face of suffering and humiliation. அவருடைய வாழ்க்கையில தோல்வி, கஷ்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும், சோர்வுகள் வந்தாலும், அவரை சிறுமைப்படுத்தினாலும், இங்கே இந்த ஆக்கியோன் சொல்லுகிறார், தீர்க்கர் சொல்லுகிறார், நீங்கள் கடவுளில் நம்பிக்கை வையுங்க. எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாது. உங்களை சிறுமைப்படுத்தலாம், அவமானப்படுத்தலாம், கஷ்டப்படுத்தலாம், துன்பத்திற்கு ஒப்பு கொடுக்கலாம். ஆனால் நீங்க சோர்ந்து போகாதீங்கன்றார். 3வது பாயிண்ட், காட்ஸ் விண்டிகேஷன். கடவுள் நமக்கு கொடுக்கிற தீர்ப்பு பாருங்க. 8:9 God will vindicate his servant and those who trust in him will not be disappointed. அவரிலே நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு அவர் தீர்ப்பு வழங்குகிறார். சரியான தீர்ப்பு, ஏற்ற நேரத்தில். இன்னைக்கு பாருங்க, கோர்ட்டுக்கு போனால் ஏழை எளிய மக்களுக்கு நல்ல தீர்ப்பே இல்லை. எந்த நேரத்திலும் அவங்களுக்கு தவறான தீர்ப்பு. ஏழை சொல் அம்பலத்தில் ஏறாது என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படியே அவங்களுக்கு நல்ல தீர்ப்பு இல்லை. அப்போ இன்னைக்கு நமக்கு முக்கியமான காரியங்கள் என்ன? காட்ஸ் பிரசன்ஸ் அண்ட் ஹெல்ப் இன் த டைம்ஸ் ஆஃப் சஃபரிங். ட்ரஸ்டிங் இன் காட்ஸ் சோவர்னிட்டி அண்ட் குட்னஸ். கடவுளுடைய வல்லமையிலும் அவருடைய நன்மை செய்வதிலும் நீங்கள் நிலைத்திருங்கள். த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரசர்வரன்ஸ் அண்ட் வெயிட்டிங் ஆன் காட். கடவுளுக்காக காத்திருப்பது, பொறுமையோடு நிலைத்திருப்பது முக்கியம். கடவுளுடைய நீதி தீர்ப்பு, அவருடைய விடுதலை நமக்கு இருக்கிறது. அதான் ஏசாயா 53:1-12 நம்ம அதை பார்க்குறோம். பாடுகின்ற தாசன். சங்கீதம் 22:1-31 த கிரை ஆஃப் ஆங்கிஷ் அண்ட் ட்ரஸ்ட் இன் காட். ரோமன்ஸ் 8:18-25 சஃபரிங் அண்ட் க்ளோரி. ஹீப்ரூஸ் 12:1-3 பார்க்குறோம் என்டியூரிங் ஹார்ட்ஷிப் அண்ட் லுக்கிங் டு ஜீசஸ். இல்லையா? கஷ்டங்களை, துன்பங்களில் நீங்கள் எல்லாரும் இயேசுவை நோக்கி பாருங்கள். நமக்காக கல்வாரி சிலுவையில் இயேசு எவ்வளோ பாடுபட்டார். 1 கொரிந்தியர் 40 கசையடிகள். அவரை அடிக்கிற போது அவருடைய உடலில் இருந்து ரத்தம் சதையும் பீத்து கொண்டு வந்தது என்று வரலாறு சொல்லுகிறார். நமக்காக எல்லா ரத்தத்தையும் சிந்தினார். பாடுகளை ஏற்றுக்கொண்டார், அவமானப்பட்டார். கைகளிலே ஆணிகளால் அடித்தார்கள், கால்களில் ஆணி விழாவிலே குத்தினார்கள், தலையில முள்முடி சூட்டினார்கள், இதுக்கு மேல வசைமொழிகளை பாடினார்கள். இல்லையா? இவ்வளோ கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் இயேசு நமக்காய் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். நம்மை விடுவித்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். ஆக கடவுளுடைய பிள்ளைகளே, காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு அருமையான கல்வி மானின் நாவை தந்திருக்கிறார். ஆகவே நாமும் மற்றவர்களிடத்திலே பட்சமாய் பேசி அன்பு செலுத்தி நம்முடைய நாவில் இருந்து புறப்படுகிற வார்த்தை எப்படி இருக்கணும்? இனிமையாக இருக்கணும். அது விஷத்தை போல, தேளை போல இல்லாமல். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிரச்சனை வர்றதை நம்ம நாக்கினால் தான். இல்லையா? கல்வி கற்ற மக்கள் கூட இன்னைக்கு சமீபத்தில் நிறைய செய்தியை நான் கேட்கிறேன். அப்போது ஒரு செய்தியில் ஒரு போதகர் சொன்ன காரியம் என்னன்னாக்கா, இன்னைக்கு தவறு செய்கிறவர்கள் யார்? படித்தவர்கள் தான். மெத்த படித்தவர்கள், அதிகமாக படித்தவர்களே தவறு செய்கிறார்கள். ஆனால் படிக்காதவர்கள், கிராமங்களில் வசிக்கிறவர்கள் தன் மனதில் நியாயத்தோடு வாழுகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு இந்த காலை வேளையிலே கல்விமானின் நாவை தந்திருக்கிறார். அதனாலே அநேக மக்களுக்கு நல் வார்த்தைகளை கூறி அவர்களை ஆற்றுப்படுத்தி அவர்களுக்கு சமாதானத்தை தந்து கிறிஸ்துவுக்கு நேராய், சிலுவைக்கு நேராய் வழிநடத்த, அவங்களுக்கு சமாதானமான முறையில் வழிநடத்த தூய ஆவியானவர் நம்ம வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, என் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட
மனமகிழ்வான ஆண்டவரே, செப்டம்பர் மாதம் 10ஆம் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த போன இரவில் எங்களோடு இருந்து இளைப்பாறலை தந்தீர். காலை வேளையில் எழுப்பிற்கு நன்றி ஆண்டவர். இந்த நாளின் என்னுடைய பயணங்களையும் பணிகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். என்னுடைய சபையின் மக்கள், குடும்பங்கள், வெளிநாட்டில் இருக்கிற மக்கள், இதை காணொளி வழியாய் பார்க்கிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிராஜா. குறிப்பாக இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற என்னுடைய அன்பர் சாருக்காக, என்னுடைய அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள், மாத்தாள் மரியாளுக்காக ஜபிக்கிறோம். குடும்பங்களை ரத்த கோட்டைகளை மறைத்து காத்துக்கொள்ள ராஜா. தேவையை சந்தியும். அதே போல் அவருடைய சாகோ சாருக்காக, டீச்சருக்காக ஜபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதியும். இதை ஆண்டவரே கண்டு கழிக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக ஜபிக்கிறோம். யூடியூப் வழியா, ஃபேஸ்புக் வழியா, வாட்ஸ்அப் ஷேரிங் வழியா எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிராஜா. அப்படி தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, இதோ உலக நாடுகளுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் போர்கள், பதட்டங்கள் எல்லாம் மாறட்டும். தமிழ் கிறிஸ்தவர்கள், தமிழ் ஆண்டவர் கிறிஸ்தவர்கள் அல்லாத மக்கள் எல்லாருக்காக ஜபிக்கிறோம். உலக நாடுகளில் அமைதி சமாதானம் நிலவட்டும். ஆண்டவரே, என்னுடைய இந்திய தேசத்திற்காக விசேஷமாக ஜபிக்கிற தாய் திருநாடை ஆசீர்வாதங்கள். எங்கள் ஆட்சி செய்கிற தலைவர்கள், ஜனாதிபதி, பிரதமர், என்னுடைய முதலமைச்சர், கவர்னர், அனைத்து மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கவர்னர்களுக்காக ஜபிக்கிறோம். குறிப்பாக மணிப்பூருக்காய் மீண்டுமாய் ஜபிக்கிறோம். கடந்த 2 நாளுக்கு முன்பாக ராக்கெட் விழுந்து அநேக மக்கள் ஆண்டவர் பாதிக்கப்பட்டிருக்கிறது, பயப்படுகிறத பார்க்கிறோம். நேற்று தினத்தில் கூட மாணவர்கள் ஆண்டவர் போராட்டம் துவங்கி இருக்கிறது ராஜா. கண்ணோக்கி பார். இந்திய தேசத்தில் இப்படிப்பட்ட அமைதி பூங்காவாக இருக்கிற ஆண்டவரே நகரங்களை ஆண்டவரை மக்கள் சூறையாடி அவர்களுக்குள்ள ஒற்றுமையின்மை ஏற்படுத்தி அளிக்கிறாதை நாங்கள் பார்க்கிறோம். அரசாங்கமும் அதற்கான எல்லா நடவடிக்கையும் எடுத்து அமைதி பூங்காவாய் சமாதானத்தை ஏற்படுத்த கர்த்தர் நீர் கிருபை தரவிடமா ஜெபிக்கிறோம். இந்தியாவில் எல்லாரும் ஒற்றுமையாக அமைதியாக ஆண்டவர் வாழக்கூடிய சூழ்நிலைகளை என் தேவன் ஏற்படுத்தித்தார். இந்த நாளில் பலவீனமாக இருக்கிறவங்க, சுகவீனமாக இருக்கிறவங்க, படுக்கையில் இருக்கிறவங்க, துன்பத்தில் இருக்கிறவங்க, துயரத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக இப்படி இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபைக்காய், 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியர்களுக்காய், இப்படி ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், வெறுஸ்தா மருத்துவமனைக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, திறக்கும்படியான சூழ்நிலை உருவாக்கித்தார். எல்லாரும் ஆண்டவர் ஜெபிக்கிறோம். அது சீக்கிரமாக நடக்கட்டும் ராஜா. குறிப்பாக இந்த நாளில் பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்துகிற அவருடைய அன்புக்குரிய வாடியமணி பகுதியை சேர்ந்த மிஸ்ஸஸ் சுதா பிரான்சிஸ் அம்மாவுக்காக, அவருடைய இளைய மகன் திரு கவின் பிரின்ஸ் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் இந்த பிறந்த நாளை கர்த்தர் ஆண்டவருடைய அன்பு சகோதரருக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். சென்னையில் வசிக்கிற போதும் இப்படி கிருபை தங்கியிருக்கட்டும். இந்த நாள் இனிய நாளை அமையட்டும். இப்படி வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரட்டும். ஆண்டவரே, இதோ உம்முடைய மன விருப்பத்தின்படியெல்லாம் நான் செய்து உனக்கு நிறைவான வாழ்வை தருவேன் என்று உடைய வார்த்தை சொல்லுகிறது. உடைய மன விருப்பத்தின்படியெல்லாம் செய்ய ஆண்டவரே நீர் கிருபை தார். உடைய அன்பான பணிகளுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக உடைய அன்பு மனைவி திருமதி இளமதிக்காக ஆண்டவரே 2 ஆண் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். KK நகர் ஹாஸ்பிட்டலில் பணியாற்றுகிற போது உடைய கிருபை பாதுகாப்பின் கரம் அவங்களோடு கூட தங்கியிருக்கட்டும் ராஜா. தொடர்ந்து மற்ற ஆண்டவரை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் பிறந்த நாளின் திருமணங்களை காணுகிறார்களோ எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். என்னுடைய மூத்த ஆயர்மார்கள், நிக்சன் ஐயருக்காக, ஆண்டவர் ராஜ்குமார் ஐயருக்காக, வயதான தந்தைமார்கள், தாய்மார்கள், டீச்சர்ஸ், ரிட்டையர்ட் டீச்சர்ஸ், கரஸ்பாண்டன்ஸ், ஆயிரமாக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கண்ணோக்கி பார்த்து சுகத்தை பலத்தை தாரும். தொடர்ந்து இந்த நாளின் பணிகளின் பயணங்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதி. தொடர்ந்து இந்த குழுவை எடுத்து நீர் பயன்படுத்தும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூய அவருடைய ஆசைகள் இந்த நாளிலே நம்ம நீரோடு கூட இருப்பதாக. ஆமென்.